அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை குறித்து எதிர்க்கட்சிகளின் கவனஈர்ப்பு தீர்மானம் மீது சட்டப்பேரவையில் விவாதம். துணைவேந்தர்கள் நியமனத்தில் மாநில அரசின் உரிமைகளை பறிக்க பல்கலைக்கழக மானியக் குழு முயற்சிப்பதற்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை சென்னை சைதாப்பேட்டையில் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். வரும் 11ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்து ஆலோசிக்க திட்டம். இஸ்ரோ அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழகத்தை சேர்ந்த நாராயணனுக்கு அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து. இலங்கை கடற்படையினர் இன்று பயிற்சி மேற்கொள்வதால் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டக்கூடாது. மீன்வளத்துறை அறிவுறுத்தல். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தற்போது 3 பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தேர்தல் அதிகாரி மனிஷ் தகவல். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மின்னாக்கி திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. நோயாளிகள் அவதி. மகளிர் உரிமைத் தொகை கோரிய விண்ணப்பங்கள் மீது அடுத்த 3 மாதங்களில் நடவடிக்கை. சட்டப்பேரவையில் அமைச்சர் உதயநிதி தகவல். தங்கம் விலையில் பவுனுக்கு 80 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 பவுன் அணிகலன் தங்கம் 57,800 ரூபாய்க்கு விற்பனை.